என்ன ஊருப்பா? பேலூர்ரா. பேசுனது போதும், வாங்க 2 பேரும். ஹரி நீ போய் ஃப்ரீயா விளையாடுறா. இவ்வளோ பெரிய கோவிலா இருக்கேங்கன்னா போயிட்டு ஆனால் தேட முடியாது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போடா. சரிப்பா, நான் போய் கோயில் சுற்றி வந்துடுறேன். மாமா, அவன் போன இன்னும் ஆளே காணோம், என்னன்னு பாருங்க. நானும் அவனை தான் சார் பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். ஹரி. ஹரி. அப்பா, ஹரியை பார்த்தீங்க? இல்லையாப்பா. இல்லை, சுற்றி வரேன்னு போனா, எங்கன்னு தெரியல. சரி நான் போய் பார்க்குறேன்ப்பா. ஹரி மாதிரி இருக்கு. ஏ ஹரி. அம்மா. டேய், எங்கடா போன? அம்மா, உங்களை நாங்கள் ஃபுல்லாக தேடணுமா? நீங்கள் இல்லவே இல்லைம்மா. எப்படியோ செப்பல் போட வருவீங்கன்னு தான் இங்கே வந்து உக்காந்தேன். நல்ல வேலைடா, ஸ்மார்ட்டா யோசிச்சு. சரி வா, அப்பாவை பார்க்க போலாம். ஹரி. ஆப்பா. அம்மா, உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். சாப்பிடும் போது என்னடா விளையாட்டு? இப்படி வைங்க. வச்சுட்டேன். டேய் ஹரி, என்னடா பண்ற? நானும் வச்சுட்டேன். இட்லி ஃப்ரை. பாய் பாய். சூப்பரா இருக்கு. டேய், எல்லாரும் பாக்குறாங்க, அசிங்கமா இருக்கு, எடுடா. மா இருங்கம்மா, லாஸ்ட் டைம் முடிஞ்சிச்சுதோ, வந்து எடுத்து விடுறேன். இப்போ சாப்பிடுங்கம்மா. அம்மா, ஸ்கூல்ல ஷூ கொடுத்தாங்கம்மா. டேய், அம்மாக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா, போய் கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸ் கழுவிடுறியா? சரி ஓகேம்மா. டேய் ஹரி, ஒரு பாக்ஸ் கழுவத்துக்கு எதுக்குடா அவ்வளோ ஃபோர்ஸா திறந்து விட்டு தண்ணியை வேஸ்ட் பண்ற? வேற எப்படிமா கழுவத்து? ஃபர்ஸ்ட் இவ்வளோ தண்ணியை திறந்தே விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்க வேஸ்டேஜ் எல்லாத்தையும் வேஸ்டேஜ் பாக்ஸ்ல கொட்டிடணும். லைட்டா சோப்பு யூஸ் பண்ணிக்கணும். கம்மியா தான் தண்ணியை திறக்கணும். ஒரே ஒரு பாக்ஸ் கழுவத்துக்கு இவ்வளோ தண்ணியை நீ வேஸ்ட் பண்ணா ஃபியூச்சர்ல உனக்கு தண்ணியே இல்லாம போயிடும், புரியுதா? இப்பவே உன்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ணிக்கோ, ஓகே? சரி ஓகேம்மா, இனிமேல் தண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டேன்.